ஹாய், ஃபர்ஸ்ட் எடுத்து நான் உங்க எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய சாரி சொல்லிக்கிறேன். வெரி வெரி சாரிங்க. எதுக்காக சாரி சொல்றேன்னா, நாம வந்து ஸ்டார்ட் பண்ண புதுசுல ஒரு 10-20 ஆர்டர் தான் ஒரு நாளைக்கு வந்துட்டு இருந்தது. ஆனா இன்னைக்கு வந்து ஒரு 300-400 ஆர்டர்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. நான் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா ஒரு நாளைக்கு 300-400 ஆர்டர்ஸ் வந்துட்டு இருக்கேன்னு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். அந்த சந்தோஷமான விஷயம் நடக்கிறதுக்குள்ள அடுத்த ஒரு வருத்தமான ஒரு விஷயமும் நடந்துருச்சு. அது என்னன்னா, இது எல்லாத்துக்குமே நான் சொன்ன அந்த ஒரு பொய் தான் காரணம். நான் ஒரு பெரிய பொய் சொல்லி நம்மளுடைய குட் பேபி வெயிட் லாஸ் பவுடர் வித்துட்டேன்னு நினைக்கும் போது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஆனா நான் என்ன சொன்னேன்னா, ஒரு மாசத்துல 3 கிலோ குறைன்னு சொல்லி அது சொன்னதாலதான் எனக்கு இவ்வளவு ஆர்டர்ஸ் வந்து எக்கச்சக்கமா குஞ்சிட்டே இருந்தது. ஆனா இப்போ ஒரு சிஸ்டர் வந்து ஒரு உண்மையை சொல்லி எனக்கு பெரிய ஷாக் கொடுத்துட்டாங்க. அதுதான் நடந்திருக்கு. அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது, நம்ம இவ்வளவு பெரிய போய் சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு ஒரு வருத்தமா இருந்துச்சு. அந்த சிஸ்டர் இந்த மாதிரி பேசுவாங்க நினைச்சு கூட பாக்கலங்க. அதனாலதான் உங்களுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன். அந்த சிஸ்டர் வந்து என்ன பேசிருக்காங்க ஃபர்ஸ்ட் நீங்க ஆடியோ கேட்டு வந்துருங்க. ஹலோ ஹலோ சொல்லுங்க மேம், கால் பண்ணிருக்கீங்க. 12ஆம் தேதி வெயிட் லாஸ் பவுடர் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஓகே மேம், இன்னும் வரலக்கா. நாளைக்கு ரிசீவ் ஆயிடும் மேம். அது ஸ்டாக் இல்ல மேம், முடிஞ்சிருச்சுங்களா? அதனால ஃபுல்லாவே இப்ப ஞாயிற்றுக்கிழமை தான் ஃப்ரெஷ்ஷா ரெடி பண்ணுங்களா. எல்லாருக்கும் இன்னைக்கு தான் அனுப்பி இருக்கோம். இல்ல அப்படிங்களா? அதனால சரி சரி மேம், இன்னைக்கு தான் எல்லாருக்கும் அனுப்பி இருக்கோம் மேம். நாளைக்கு உங்களுக்கு ரிசீவ் ஆயிடும் மேம். ஓகேக்கா. அதனால பவுடர் எல்லாம் ரிசல்ட்டா இருக்கு. ஓகே மேம். அதான் சரி, பவுடர் தீர்ந்தோடனே சரி இன்னும் வரலே இருந்தா உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு இருந்தேன். சரி சரி, நாளைக்கு வந்துடும் மேம் கன்ஃபார்மா. ஓகே. எனக்கு வந்து 1 மந்த்ல 6 kg குறைஞ்சிருச்சுக்கா. ஓ சரிங்க மேம், ஓகே சூப்பர் மேம். அதான் நான் சரி விடாம சாப்பிடுவோம். 1 kg வாங்கணும். ஓகே மேம், நல்லா இருந்துச்சு. என்னால சரி அந்த வாக்கிங் போக முடியல. ஓ சரிங்க. இப்ப வாக்கிங் பண்ணாமல இது ஃபுட் கண்ட்ரோல் இருந்தா 6 கிலோ குறைஞ்சிருக்குங்களா? ஆமா. சரி சரிங்க. ஃபுட் கண்ட்ரோல் சுத்தமா அவாய்ட் பண்ணிட்டேன். எப்படிங்க மேம்? கொஞ்சம் டீ காஃபி இதெல்லாம் சுத்தமா அவாய்ட் பண்ணிட்டேன். ஓகே மேம், ஓகே. ஃபுட் இதுலயே தான் ஓட்டுனே 6 kg குறைஞ்சிருந்துச்சு. ஓ சரிங்க. அதனால இன்னும் ஒரு 2 months தொடர்ந்து சாப்பிடுவோம். அதான் இன்னும் எனக்கு பவுடர் காலி ஆயிடுச்சா, அதான் சரி. ஓகே ஓகே மேம், ஸ்டாக் இல்லாததா மேம். அது அனுப்பியாச்சு, நாளைக்கு கன்ஃபார்ம் ரிசீவ் ஆயிடும். ஆஃபர்ல போடுவேன் தான் கருங்க. இவர் அவசரப்பட்டு முன்னாடியே போட்டாரு, முதல் நாள் போட்டாரு. ஓகே ஓகே மேம், சரி. நான் நெக்ஸ்ட் டைம் இன்ஃபார்ம் பண்றேன் மேம், நான் ஆஃபர்ல. சரிக்கா. சரிங்க மேம், தேங்க்யூ மேம். ஹலோ அக்கா, நான் போன மாதம் 25ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணேன். 110 கிலோ இருந்தேன். இப்போ தொடர்ந்து ஒரு மாதம் சாப்பிட்டேன். நான் ஒரு மாதம் கழிச்சு தான் வெயிட் செக் பண்ணி பார்த்தேன். 99 இருந்தது. என்னால் இப்போ வரைக்கும் நம்பவே முடியல. அதுக்காக தான் நான் ஃபோட்டோ எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கேன். அந்த வெயிட் அப்படியே மெயின்டைன் ஆகுது. ரொம்ப நன்றிக்கா. எனக்கு எந்த சைடு எஃபெக்ட்டுமே இல்லை, நல்லா இருக்குது. இத்தனைக்கும் எனக்கு யூட்ரஸில் நீர்க்கட்டி இருக்குது. வேறு எந்த தொந்தரவும் இல்லை. அது ஒன்று தான், எனக்கு வேறு எந்த சைடு எஃபெக்ட்டும் இல்லை. நல்லா இருக்குக்கா. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? பேபி எப்படி இருக்காங்க மேம்? உங்கள் வெயிட் லாஸ் பவுடர் யூஸ் பண்ணல சூப்பர் ரிசல்ட் கிடச்சிருக்கு. 4.6 kg வெயிட் லாஸ் ஆகிருக்கு 1 monthல. நிறைய விஷயம் உடம்புல மாற்றங்கள் நிறையா தெரியுது. உடம்பு ரொம்பவே டயர்டாக இருக்கும். இப்போ நல்லா உங்கள் வெயிட் லாஸ் பவுடர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த டயர்ட்னஸே அவ்வளோவா தெரியறதில்ல. அதுக்கப்புறம் பீரியட்ஸ் டைம் ஹெவி ப்ளீடிங்காக இருக்கும், அதெல்லாம் இப்போ குறைஞ்சிருக்கு. 10 days 12 daysன்னு இருக்கும். இப்போ அதெல்லாம் 7 daysலேயே 6 daysலேயே நல்லா க்யூர் ஆகிடுது. பீரியட்ஸ் டைம் வர்ற அடிவயிறு வலி ஓவராக இருக்கும், அது எல்லாமே சூப்பராக சரியாயிடுச்சு. அதுக்கப்புறம் நிறைய விஷயம் உங்கள் வெயிட் லாஸ் பவுடரில் சரியாகிருக்கு. அது போக வயிறு டெலிவரி ஆகி 12 years ஆகுது. 2 C-section தான். இப்போ வயிறு நல்லாவே குறைஞ்சிருக்கு. 12 yearsஆக குறையாத வயிறு இப்போ தான் குறைஞ்சிருக்கு. உங்கள் வெயிட் லாஸ் பவுடர் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நிறையா அதை ட்ரை பண்ணியும் குறைஞ்சதில்லை. இப்போ வெயிட் லாஸ் பவுடர் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லாவே குறைஞ்சிருக்கு. இவ்வளோத்துக்கும் ஒர்க் இருக்கிறதுனால வாக்கிங் போகலை. டயட் வந்து நார்மலாக எப்போது எடுத்துக்க சாப்பாடு தான், நோ சுகர். இது மட்டும்தான். ஒயிட் சுகர் மட்டும் அவ்வளோ யூஸ் பண்ணலை. ஒயிட் சுகர் யூஸ் பண்ணவே இல்லை. மற்ற எல்லாமே நார்மலாக எப்போவும் டெய்லி ரொட்டீன் தான், எப்போவும் மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. நல்ல வெயிட் லாஸ் ஆகிருக்கு மேம், சூப்பராக போயிட்டுருக்கு. நீங்கள் இதே மாதிரியே உங்கள் வெயிட் லாஸ் பவுடரை இன்னும் சூப்பராக கொண்டு போங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. என்னங்க பயந்துட்டீங்களா? என்ன அவங்க ஆடியோல பேசிருக்காங்க, இவங்க ஒண்ணு பேசுறாங்கன்னு சொல்லி நினைக்கலாம். கண்டிப்பா என்னன்னா, நம்ம குட் பேபியோட வெயிட் லாஸ் பொடியை வந்து நாங்க ரெடி பண்ண அந்த பொடியை வந்து அதோட தரத்தை வந்து நான் குறைச்சி எடை போட்டுட்டேன். நான் சொன்னது 3 கிலோ தான்.
ஆனா அந்த சிஸ்டர் சொன்னதை கேட்டிருப்பீங்க, கிட்டத்தட்ட 7 கிலோ கிட்ட வெயிட் ரெடியூஸ் ஆயிருக்குங்களாம். பெரிய ஷாக்கிங் தானே இது. சோ அதுதாங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அண்ட் சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல, அந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோ நான் எல்லா வீடியோஸ்லயுமே சொல்றது அண்ட் எல்லார்கிட்டயும் பேசுறது எல்லாமே வந்து ஒரு மாசத்துல மினிமம் வந்து 3 கிலோ தான் வெயிட் ரெடியூஸ் பண்ண முடியும்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து இவங்க ட்ரை பண்ணி 1 மந்த்ல 7 கிலோ குறைஞ்சிருக்கான். அதுதான் அதனாலதான் அப்படி சொன்னேன், நான் போய் சொல்லிட்டேன்ட்டு. ஏன்னா எனக்கே வந்து கரெக்டா தெரியல. நான் 3 கிலோங்கிறது எனக்கு எப்படி வெயிட் ரெடியூஸ் ஆச்சோ அதை வச்சு நான் சொன்னேன். இவங்க சொல்லும் போது நான் சொன்னதை விட அதிகமாவே ரெடியூஸ் ஆகுன்னு கேட்கும் போது அவ்வளவு ஒரு ஹாப்பியா இருக்கு. இதுதாங்க, இதுக்காக தான் நான் சாரி சொன்னேன். கண்டிப்பா இது ஒரு ஆடியோ ஒரு ஆதாரமா இருக்கும். நிறைய பேர் வந்து கேட்டுட்டே இருக்கீங்க, ஏதாவது ப்ரூஃப் இருக்கா அண்ட் கண்டிப்பா வெயிட் லாஸ் ஆகுதா எப்படி நம்புறதுன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க. இந்த ஆடியோ கேட்டிருப்பீங்க. ஒரு வீடியோலயும் நான் ஆடியோ வந்து கனெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த டெக்ஸ்ட் எல்லாமே வந்து ஸ்கிரீன்ஷாட்டா அண்ட் கம்யூனிட்டி பேஜ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இதுதாங்க நான் சொல்ல வந்தது. அது மட்டும் இல்ல, இன்னும் ஒரு சில பேர் வந்து என்கிட்ட சொன்னது, நான் வந்து 50,000 ரூபாய் செலவு பண்ணி அந்த ஒரு காம்போ பேக் மாதிரி வந்து வாங்கி நான் ட்ரை பண்ணேன், அதுல எல்லாம் எதுவுமே வெயிட் லாஸ் ஆகல. எனக்கு உங்க ப்ராடக்ட் வந்து ஒரு கம்மியான ரேட் தான், இது வாங்கி நான் ட்ரை பண்ணும்போது 1 மந்த்ல நல்ல ரிசல்ட் தெரியும் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் கேட்கும் போது அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கு. சோ நீங்க வந்து நிரூபிங்கன்னு சொல்றதுக்கு இந்த ஆடியோ எல்லாமே கண்டிப்பா அது ஒரு ஆதாரமா இருக்கும். அதனால நான் திரும்ப சொல்றது என்ன, இதனால சைடு எஃபெக்ட் எதுவுமே கிடையாது. 100% வெயிட் லாஸ் ஆகும். நான் சொல்ற அந்த டயட் கரெக்டா ஃபாலோ பண்ணணும், இந்த ட்ரிங்க் எடுத்துக்கணும். இதுல முக்கியமான விஷயம் வந்து என்னன்னா, நான் சொல்ற டயட் வந்து ஃபாலோ பண்ணணும், இந்த ட்ரிங்க் நான் சொன்ன மாதிரி எடுத்துக்கணும். உங்களுடைய எஃபர்ட் கண்டிப்பா தேவை. இந்த பொடியை வாங்கி யூஸ் பண்ணா மட்டும் மேஜிக் நடந்துராது. அது கரெக்டா கடைபிடிக்கணும். அந்த 1 மந்த்துக்கு நான் என்ன சொல்றேனோ அது கண்டினியூஸா நீங்க ஃபாலோ பண்ணா மட்டும்தான் இதை வந்து நம்ம பார்க்க முடியும். அதுதான். அதனால இது நீங்க விட்டுட்டாலும் திரும்ப வெயிட் ஏறாது. திரும்ப நான் அதான் சொல்றேன், நீங்க 1 மந்த்ல ஒரு 3 கிலோ குறைச்சிட்டீங்க அப்படின்னா திரும்ப வெயிட் உங்களுக்கு உண்மையா ஏறவே ஏறாதுங்க. அந்த டயட்டை மட்டும் ஃபாலோ பண்ணும். அதுதான், அது பண்ணாலே போதும், மெயின்டைன் ஆகும். இது எல்லாருமே யூஸ் பண்ணலாம். லேடிஸ் ஜென்ட்ஸ் எல்லாரும் யூஸ் பண்ணலாம். இப்ப நிறைய ஜென்ட்ஸ் வந்து நிறைய பேர் நம்ம கிட்ட வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்லுங்கண்ணா. நேற்று பண்ணியாச்சு மேம், நேற்று டிஸ்பேச் பண்ணிருக்கோம். உங்களுக்கு நாளைக்கு ரிசீவ் ஆயிடும். அதே மால்ட் வந்து இப்ப ஸ்டாக் இல்ல மேம், அது உங்களுக்கு 2 நாள் கழிச்சு ரெடி பண்ணது உங்களுக்கு நான் அது தனியா அனுப்பிடுறேன். அது இப்போ உங்க மழை 1 வீக்கா இருக்கிறதால அது ட்ரை பண்ண முடியல. அதனால ஒரு 2 நாளுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு அது தனியா டிஸ்பேச் பண்ணிடுறேன் மேம். ஆமா நான் தான் மேம் சொல்ல மறந்துட்டேன், சாரி. நான் உங்களுக்கு அது 2 நாள் அனுப்பிடுறேன். ஓகே மேம், ஓகே. இப்போ வந்து நம்ம ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணிட்டு இருக்கோம். நான் அது உங்கள்கிட்ட சொல்லவே இல்ல. சோ தமிழ்நாடு ஃபுல்லாவே ஃப்ரீ ஷிப்பிங் தான். நான் அதர் ஸ்டேட்டும் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் ஃப்ரீ ஷிப்பிங்க்கு. ஆனா இப்ப வந்து நம்ம ஷிப்பிங் காஸ்ட் எல்லாமே கம்மி பண்ணிருக்கோம். அது நார்த் சவுத் அந்த சைடு இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஷிப்பிங் காஸ்ட் கம்மி பண்ணிருக்கோம். இன்னொன்னு நிறைய பேர் வந்து இதுக்கு முன்னாடி ஸ்ரீலங்கால இருந்து எனக்கு வந்து நிறைய சாட் பண்ணிருந்தாங்க. அதாவது வெளிநாடுகளுக்கு வந்து நம்ம இது வரைக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணது இல்ல. லாஸ்ட் வீடியோல கூட சொல்லியிருப்பேன், யாராவது அந்த மாதிரி பண்றவங்க இருந்தா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இப்ப ஸ்ரீலங்காவுக்கு வந்து இன்னில இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் நம்ம டிஸ்பேச் பண்றதுக்கு. அது வந்து ஆயில் அண்ட் பூஜா ஐட்டம்ஸ் தான் வந்து பிளைட்ல அலோடு இல்ல அப்படிங்கிறாங்க. அந்த வெயிட் லாஸ் பவுடர் வந்து கம்பல்சரி அனுப்பலாம்னு சொல்லியிருக்காங்க. சோ அதுக்கு நம்ம ரெடி பண்ணிருக்கோம். இன்டர்நேஷனல் ஃபுல்லாவே நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்களோட ரிலேஷன்ஸ் அண்ட் இல்ல வெளிநாடுகள்ல இருந்து யாராவது வீடியோ பாக்குறீங்கன்னா கண்டிப்பா ஆர்டர் போடுங்க, அனுப்பிக்கலாம். ஷிப்பிங் காஸ்ட் மட்டும் அந்த வெயிட்டுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு வரும், அது மட்டும் பே பண்ணா போதும். நம்ம குட் பேப் ரெடி பண்ண வெயிட் லாஸ் பவுடர் வந்து நீங்களும் வாங்கணும்னு ஆசைப்பட்டா நான் டிஸ்பிளேல வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அண்ட் அமேசான்ல அவைலபிளா இருக்கு. கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் வேணா நீங்க அமேசான்ல வாங்கிக்கலாம். நாமளே கூட இப்ப கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சோ இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோல வந்து நிறைய ஆடியோஸ் அண்ட் ஃபீட்பேக் ஆடியோவா நம்ம ஷேர் பண்ண போறோம். ஒரு நாளைக்கு 500 ஆர்டர்ஸ் மேல போயிட்டு இருக்கு. சோ இதுக்கப்புறம் நிறைய ஃபீட்பேக் வரப்போது, எல்லாத்தையும் கண்டிப்பா ஷேர் பண்றேன். அதே மாதிரி நம்ம கிட்ட இப்போ 52 மூலிகை கலந்த ஹேர் ஆயில் இருக்கு, பூஜை ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கு, மசாலா ஐட்டம்ஸ் இருக்கு, கோலமாவு கட்டி மாவு, அப்புறம் காவி பொடி, ஊதுவத்திலே 3 பிளேவர்ல இருக்கு. சோ இந்த மாதிரி எல்லாமே இருக்கு. இன்னொன்னு முக்கியமா நம்ம கிட்ட இப்ப கீ விளக்கு ரெடி பண்ணிருக்கோங்க. அது நெய், பசுமாட்டு நெய்ல வந்து விளக்கு வந்து ரெடிமேடா இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிருக்கோம். ஃபீட் பண்ற மாமுக்காக நியூ மாம் வெயிட் லாஸ் பவுடர் இது அவைலபிளா இருக்குங்க. ஒரு சில பேர் வந்து என்னன்னா கரிஞ்சீரகம், கொள்ளு இதெல்லாம் சேர்த்திருக்கீங்க, உடம்பு வந்து ரொம்ப ஹீட்டான உடம்பு, நான் பாப்பாவுக்கு வந்து ஃபீட் பண்ணிட்டு இருக்கேன், சோ எங்களுக்காக வந்து ரெடி பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க கேட்டதுக்காகவே நியூ மாம் வெயிட் லாஸ் பவுடர் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. இதுல 1/4 கிலோ, 1/2 கிலோ, 1 கிலோ இருக்குங்க. நம்ம கிட்ட வெயிட் லாஸ் பொடி, வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் கிடையாதுங்க. இது தவிர 50 ப்ராடக்ட் மேல நம்ம கிட்ட இருக்கு.
இருக்கு. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா பூஜைக்கு தேவைப்படுற பஞ்சகவி விளக்கு, பஞ்சகவி கப்சாம்பிராணி, அகர்வத்தி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 108 ஹெர்பலால பண்ணக்கூடியது. அது மட்டும் இல்ல கோலமாவு கட்டி, கோலமாவு பவுடர், பஞ்சதீப எண்ணெய், சுத்தமான பசுமாட்டு நெய், அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட சுத்தமான மலை தேனு, கொம்பு தேனு இருக்குங்க. செக்குல ஆட்டின தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய், நல்லெண்ணெய் இதெல்லாம் இருக்குங்க. ஊறுகாய் வந்து பாத்தீங்கன்னா சின்ன வெங்காய ஊறுகாய் இருக்கு, நெல்லிக்காய் ஊறுகாய் இருக்கு. இந்த மாதிரி எக்கச்சக்கமான பொருள் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி ஹோம்மேடா ரெடி பண்ண 8 வகையான மசாலா இருக்கு. 52 மூலிகை கலந்த ஹேர் ஆயில் அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி 26 தானியங்கள் கலந்த சத்து மாவு அது கூட இருக்குங்க நம்ம கிட்ட. இதெல்லாம் நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அதுல ஃபுல் டீடைல் தெரிஞ்சுக்கலாம். ரேட்டோட எல்லா டீடைலும் ஈஸியா தெரிஞ்சுக்கலாங்க. எல்லாமே சுத்தமானது, ஹோம்மேடு, 100% தரமானது. கேட்லாக் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். அது செக் பண்ணி பாருங்க. நம்ம கிட்ட என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு, எவ்வளவு ரேட்டு நீங்க வந்து பாத்துக்கலாம். இப்ப நிறைய ப்ராடக்ட் வந்து ஆஃபர்ல போயிட்டு இருக்கு, மிஸ் பண்ணாதீங்க.